வணக்கம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரீஃப் அபவுட் அவர் சேனல் பணியும் வாய்ப்பும். நம்மளோட சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி பேசிஸ்ல வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நாங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் வந்து என்ன சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் த எக்ஸாம் அப்டேட். சரி, இப்ப நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னா பிரீஃபா பார்த்தலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 250 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் வந்து என்னன்னா கேட்டகரி வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா, இதுல நம்ம அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி தான். அதுல நேஷனாலிட்டி பேசிக்ஸ் அது ரொம்ப பார்க்க தேவையில்ல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டசன்ட் மீன் தட் வந்து இன்ஜினியரிங் ஆர் எனி பர்டிகுலர் சொல்லல. அவங்க வெறும் வந்து என்னன்னா டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 60% வந்து என்ன உங்களோட சிஜிபிஏ இருக்கணும். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்து அதோட உங்களுக்கு வந்து என்ன ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் ஆல்சோ இன்னும் சில கம்ப்யூட்டர்ல வந்து என்ன அப்படின்னா சர்டிபிகேஷன்ஸ் ஆர் எல்ஸ் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாவே வந்து என்னன்னா மோர் தென் வந்து எனஃப். ஓகே, ஏஜ்ல என்ன சொல்றாங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து என்ன 30 இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்னன்னா இம்பார்ட்டன், அதையும் வந்து என்னன்னா பார்த்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் இப்போ நீங்க கேட்டகரியில வரீங்க, எஸ்சி எஸ்டி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் வந்து என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசில இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 வருஷம் இருக்கும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில 10 வருஷம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே வந்து என்ன வேரி ஆகும். சரியா, இதை வந்து என்னன்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்னன்னா ஒன் செகண்ட், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேவா? பேங்கிங் எக்ஸாம்னால வந்து என்னன்னா இதுக்கான மந்த்லி ஐ மீன் நம்ம பேமெண்ட் எவ்வளவு பண்ணனா தௌசண்ட்ஸ் வந்து பே பண்ண வேண்டும். ஃபார் த கேட்டகரி வந்து என்னன்னா ஜென்ரல் இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் இருக்கீங்க, ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க. ஸோ அதர் தன் கேட்டகரி லைக் எஸ்சி எஸ்டி பெஞ்ச் ஐ மீன் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்காங்களா, இவங்க வந்து என்ன 250 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் வி ஹேவ் டு பே வந்து என்ன 1000 rupees. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ற டேட் வந்து 8th January 2024 வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 23rd January 2024. இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்ப அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து என்னன்னா எப்படின்னு பார்த்தலாம். ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன ஆன்லைன்ல வந்து என்ன அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான லெவல் வந்து என்ன ஒரு நார்மல் பேங்கிங்கோட வந்து என்ன எந்த பேட்டர்ல இருக்கும் அதே பேட்டர்ல தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க், 2 hours வந்து முடிக்கணும். ஓகேவா? ஒரு ரைமிங்ல போகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ் வந்து பாத்துங்க. ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி. கம்ப்யூட்டர் லிட்ரஸில 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ தட் இதுவுமே பார்ட் ஆஃப் இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இங்க தனி செப்பரேட் கேட்டகரி வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுக்கான வந்து என்னன்னா எக்ஸாம் சென்டர், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து என்ன நிறைய சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இந்த கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அது எண்ட் ஆஃப் இதுல நான் சொல்றேன். சரியா? ஸோ இப்போ இன்டர்வியூ ஒன்ஸ் வந்து என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், இதுக்கு மெயின்ஸ்லாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க ஜிடி பேஸ்ல. அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ டேட் வந்து என்ன பேஸ்ட் அந்த கேண்டிடேட் வந்து என்ன டூ குவாலிஃபைட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்டையரா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சேலரி. ஸோ இதுதான் வந்து என்ன அந்த எண் நம்ம கையில கிடைக்க போறதா. ஓகேவா? பேசிக் சேலரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 பிளஸ் தௌசண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இதே நீங்க வந்து என்ன மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை, கொல்கத்தா, டெல்லி, மும்பை இங்க இருந்தீங்கன்னா நம்மளுக்கான சேலரி வந்து என்ன 88,000 வந்து என்னன்னா பெர் மந்த் வந்து என்ன கிடைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து இம்பார்ட்டன் வந்து சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இதுமே இருக்கு. அதாவது நீங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாண்ட் மாதிரி வந்து என்ன ஒன்று சொல்லுவாங்க. சரி, அந்த பாண்ட் வந்து என்ன 5 years அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து என்னன்னா செக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இப்ப நிறைய வந்து அப்ளை பண்ணும்போது சிலருக்கு டவுட் வரும். இந்த இதுமே வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ்ல இங்க கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த இதை எழுதி நீங்க வந்து ஒரு A4 ஷீட்ல எழுதி இதை காப்பி பண்ணி வந்து என்ன அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷரா இருந்தா இது வந்து டவுட்டா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை மென்ஷன் பண்ணிட்டேன். சரியா? சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டைரக்டா வந்து என்ன சென்டர் எங்க இருக்கு அதை மட்டும் தான் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது. சரியா? நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா ஒன்லி ஃபியூ டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன எப்படி அப்ளை பண்றோம்னு பார்த்தலாம். சரி, தமிழ்நாட்டுல சென்னை, அதே மாதிரி இங்க பாருங்க சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு, விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல் அண்ட் வந்து நாகர்கோவில், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அண்ட் வந்து கூடலூர், அடுத்து வந்து விழுப்புரம். ஸோ இந்த எல்லாருமே என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸாம் வந்து இங்க போய் வந்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு நியர்பை வந்து டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னு பார்த்தா இதுல எந்த நியர்பை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து என்ன. சரி, இப்போ ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது வந்து டைரக்டா செக் பண்ணலாம். இதுக்கு uic.go.in வந்து என்ன கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். சரியா? இதுக்கான ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்.
இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். செய்யல ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1 ஜெனரலிஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம பண்ண போனோம். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் அப்ளை ஆன்லைன். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதில் செக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அப்ளை பண்ற லிங்க் பிளஸ் வந்து வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அப்ளை ஆன்லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நியூ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இதுக்கான பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. சரியா? இதுக்கான பேசிக் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்த எண்ட்ல வந்து பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இல்லையா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இனி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணேன். அதுக்கேற்றப்பல நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது பேங்கிங் ரிலேட்டடா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.